டிசம்பர் 16ஆம் தேதி நேற்று தான் வந்து பிறந்தநாள் செலிப்ரேஷன்லாம் நல்லபடியாக போச்சு. நம்மளுக்கு பிறந்தநாளுக்கு செலிப்ரேஷன்னா ஈவினிங் டைம் வந்து டிஆர் கோல்பட்டி கேவிபி விலாகர்னு சொல்லிட்டு நண்பர்கள் 2 பேர் வந்து என் கடையில் வந்து கேக் கட் பண்ணாங்க. நேற்று அதான் செலிப்ரேஷன். பெருசாக எதுவும் செலிப்ரேஷன் பண்ணல. அவங்க 2 பேருமே வந்து கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்கே பேக்கரி, கோவில்பேட்டில் எஸ்கே பேக்கரி எல்லாருக்குமே தெரியும். அந்த அண்ணனும் வந்து நீங்கள் எல்லாருக்குமே கேக் கட் பண்ணுறீங்க, அதனால் வந்து உங்கள் பிறந்தநாளுக்கு வந்து நான் கண்டிப்பாக கூப்பிட்டு நம்ம கடையில் வச்சு கேக் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பேக்கரியிலேயே நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் வந்து நம்ம கடையில் வச்சு கேக் கட் பண்ணிவிட்டு எஸ்கே பேக்கரியில் ஒரு 8 மணிக்கு போய் கேக் கட் பண்ணேன். கேக் கட் பண்ணிவிட்டு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்ட்டி கேட்டாங்க. அதனால் வந்து நம்ம சில்வர் ஸ்டோன் ரெஸ்டாரண்ட் பாருக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரிலாம் எடுத்து போட்டிருப்பேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நான் வந்து மாலை போடலான்னு பிளானில் இருந்தேன். முருகன் கோயிலுக்கு வந்து பிறந்தநாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மாலை போடணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து ட்ரீட் வந்து நைட்டே அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு எல்லாருமே வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, நண்பர்கள் எல்லோரும் விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்களுக்குலாம் என்னோட பிறந்தநாள் நல்லாவே தெரியும், சரிங்களா? என்னோடய ஸ்டேட்டஸும் பார்த்தாங்க. நான் சீனில் போய் பார்த்தேன், யாராவது பார்த்துருக்காங்க, பிறந்தநாள் தெரியுமா தெரியாதான்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இவனுக்கு ஏன் விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு சில பேரை மட்டும் சொல்கிறேன். அந்த சில பேருக்கு நான்லாம் வந்து உங்கள் பிறந்தநாளா வாங்கினே கடையில் வச்சு உங்களுக்கு கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு அவங்களுக்கு நான் பண்ணியும் எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். என்னைய நீங்கள் உங்கள் கூப்பிட்டு கேக் கட் பண்ணணும் இல்லை கிஃப்ட் கொடுக்கணும் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட்டு ஒரு விஷ் எதிர்பார்ப்பேன். இது எல்லோரும் எதிர்பார்க்குறது தானே. பிறந்தநாள் அன்றைக்கி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நமக்கு ஒரு விஷ் பண்ணணும். இது எல்லாருமே ஜென்ரலாக எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது தான். அதே தான் நானும் எதிர்பார்ப்பேன். எல்லார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. தெரிஞ்சவங்ககிட்ட, க்ளோஸ் ஆனவங்ககிட்ட, டெய்லி நம்மக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அவங்க விஷ் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பிறந்தநாள் அப்போ தான் வந்து நான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். இவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட சும்மா தான் பேசுகிறாங்க, இவங்ககிட்ட காசு இருக்குது, இவன் நமக்கு எல்லாமே பண்ணுவான், இவனால் நமக்கு எதாவது தேவை இருக்குது அப்படின்னு மட்டும் தான் வந்து இத்தனை நாளாக பழகுவாங்க. பிறந்தநாள் அன்றைக்கி தான் வந்து நான் நிறைய பேரை அனலைஸ் பண்ணுவேன். இவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக ப்ராப்பராக ஒரு லவ்வபலாக பழகியிருக்காங்க, பாசத்தோடு பழகியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சும்மா டைம் பாஸுக்கு பழகிருக்காங்க, இல்லாட்டி காசுக்காண்டி ஏதோ எதிர்பார்த்து என்கிட்ட பழகிருக்காங்க அப்படின்னு எப்போவுமே வந்து டிசம்பர் 16ஆம் தேதி வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாதி மெம்பர்ஸை தூக்கிடுவேன். அதே மாதிரி இந்த டைமும் நிறைய பேரை வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி உள்ளவங்களாம் என் மேலே நிறைய லவ் காமிச்சாங்க. நான் பழகுன நம்பிக்கை துரோகி நாய்ங்க. சரி, ஓகே. விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.